மயிலாடுதுறையில் QR கோடு மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வழங்க மறுத்து மது பிரியர்கள் கடை ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு டாஸ்மாக் மதுபான கடைகளில் மது பாட்டில்களை விற்பனை செய்து காலி மது பாட்டிலை திரும்பப் பெறும் QR கோடு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஏற்கனவே மது பாட்டிலுக்கு கூடுதலாக 5 ரூபாய் வாங்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் இருந்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது மயிலாடுதுறை கூரைநாடு பகுதியில் உள்ள அரசு டாஸ்மாக் மதுபான கடையில் QR கோடு மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வாங்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மது பிரியர்கள் கடை ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கடை மூடப்பட்டது. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. விடிய அரசு கொள்ளைப்புறமாக மோசடி செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஏன் 10 ரூபா வாங்கினீங்க? சரி, இந்த பாட்டு அவங்க 250 ரூபா தான் தர முடியும்னு சொல்லிட்டாங்க. உண்மை ரைட். யாருன்னா அடையாளம் வேணா காட்டுறாங்க. நீங்க எக்ஸ்ட்ரா வாங்குவீங்க, ஏன் 10 ரூபா வாங்கினீங்க? சரி, இந்த பாட்டு அவங்க 250 ரூபா தான் தர முடியும்னு சொல்லிட்டாங்க. உண்மை ரைட். யாருன்னா அடையாளம் வேணா காட்டுறாங்க.